வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனல்ல பணத்தை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது இந்த கோமதி சக்கரத்தை எப்படி கிளென்சிங் பண்ணி நீங்க பயன்படுத்தலான்றதையும் நாம இந்த வீடியோல சொல்லுவோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவா கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது கோமதி நதிக்கரையில கிடைக்கக்கூடிய சக்கரத்தை தான் கோமதி சக்கரம் சொல்றாங்க. இந்த கோமதி சக்கரம் வட இந்தியர்கள் பெருமளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனா நாம ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள இதை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கோமதி சக்கரம்னு சொல்றது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட சின்னமாக கருதப்படுது. இந்த சக்கரத்துக்கு கோமதி சக்கரம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கோமதி நதிக்கரையில பிறந்ததுனால அதை கோமதி சக்கரான்னு சொல்லுவாங்க. சக்கரான்றது என்னன்னா ஒரு சக்கரம், சக்கர வடிவம் கொண்டது தான் சக்கரான்னு குறிப்பிடுவாங்க. அதை தான் கோமதி சக்கரான்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம கோமதி சக்கரம்னு சொல்றோம். இதை பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம்னு கூட நிறைய பேர் சொல்ல பார்க்க முடியும். கோமதி சக்கரம் பயன்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தீய சக்தி விரட்டுறதுக்கு, உங்க குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லை உங்க பூஜைக்கு, செல்வ வளம் பெருக்கிறதுக்கு நிறைய விதமான செயல்பாடுகள் கோமதி சக்கரத்துக்கு இருக்கு. கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் 3 விதமான மெத்தடில் நீங்கள் கிளென்ஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா கங்கை நீர் வச்சு பண்ணுறது. அது கங்கா ஜல்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பூஜை சாமான்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடையில் உங்களுக்கு கங்கா ஜல்லும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கோமதி சக்கரமும் அங்கேயே எளிமையாக கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கங்கா ஜல்லில் கோமதி சக்கரத்தை போட்டுட்டுங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு, அதை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோமதி சக்கரத்தை கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு, அதாவது மேல் பார்க்குற மாதிரி ஒரு தட்டு வச்சு அது மேல் பார்க்குற மாதிரி வச்சுட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு 24 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஏன்னா நீங்கள் வாங்குகிற பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ கங்கா ஜல் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் மோட்டர்லேருந்து டைரெக்டாக வர தண்ணி இருக்குல்ல, இல்லை பம்பில் யாராவது தண்ணி அடிக்கிறீங்கன்னா அந்த தண்ணி டைரக்ட் தண்ணி, அதாவது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய டைரக்ட் தண்ணியை யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி பயன்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பூஜை அறையில் இதே மாதிரி 24 ஹவர்ஸ் வச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அடுத்த 24 மணி நேரம் கழித்து அதை பயன்படுத்தலாம். மூணாவதாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. தண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த கோமதி சக்கரத்தை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கோமதி சக்கரத்தை கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வைங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்லா எனர்ஜைஸ் பண்ணி அந்த கல் கிடைக்கும். அது என்னென்னா, உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது அந்த நீங்கள் சொல்கிறோம்ல, இந்த கோமதி சக்கரத்தில் இவ்வளோ பலன் கிடைக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த பலன் உங்களுக்கு சரியாக சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் அழகாக கிடைக்கும். இந்த பதிவில் நாம் கோமதி சக்கரத்தை இதை எப்படி கிளென்சிங் பண்ணுறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.